பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு இல கணேசன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். 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 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் சிலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவது அதிகரித்து வருது. அதை தடுக்க பிரதமர் மோடி முன்வர வேண்டும்னு சர்வதேச பொருளாதார மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் அறிவுறுத்தியிருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில பாரத தலைவர் திரு அமித்ஷா அவர்களே கூட சம்பந்தம் இல்லாமல் தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் பொது இடத்திலே கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நேரிலும் அழைத்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சில பொறுப்பற்ற முறையில் சில தவறான பொருள் தரக்கூடிய சில கருத்துக்களை ஒரு சில பேர் உணர்ச்சி வயப்பட்டு சொல்கிறார்கள் என்பது உண்மை. மிக விதிவிலக்காக இருப்பவர்கள், அதனால அது கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து என்பதாக ஏற்றுக்கொள்வது என்பது சரியானதல்ல. ஹலோ ஐயா, நாடாளுமன்ற மேலவையில பெரும்பான்மை இல்லாததுனாலையும் இது போன்ற சூழல் நிலவுவதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாடாளுமன்றத்துடைய மேலவையில பெரும்பான்மை இல்லை என்பது எங்களுக்கும் நன்றாகவே தெரியும். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாடாளுமன்றத்து மேலவையிலே நாங்கள் பெரும்பான்மை பெறுவதற்காக நாம் பல்வேறு கட்சியோடு கலந்து பேசி ஓரளவுக்கு அவருடைய ஆதரவையும் பெற்று வருகின்றோம். ஆனாலும் தங்களுக்கு இருக்கின்ற நாடாளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆளுங்கட்சி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை அமல்படுத்துவதை தடுக்கின்ற அளவுக்கு நமக்கு ஒரு பலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து காங்கிரஸ் கட்சி தான் ஒரு திமிரு போக்கிலே நடைபெற்று வருகிறது. தேவையில்லாமல் சில முக்கியமான தீர்மானங்களையும் தடுக்கின்றார்கள். இதன் காரணமாக மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற நல்ல மதிப்பும் குறையும். அதுதான் உண்மை. திரு இல கணேசன், கடந்த ஓராண்டு காலமாக இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடந்தே வருகின்றன. இது குறித்து பாரதிய ஜனதாவோட மூத்த தலைவர் தேசிய தலைவர் அமித்ஷா முக்கியமான விஷயத்தை நான் உங்கள் முன்பாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். சொல்லுங்க. வாய்ப்பு தந்தால் சொல்லுங்க. அதாவது இப்ப எந்த விஷயம் குறித்து பெரிதாக பெரிதாக்கி இருக்கிறார்கள், திட்டமிட்ட ரீதியில பாரத நாட்டுக்கு அவப்பெயர் உண்டாக்குவதற்காக உலக நாடு மத்தியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்கள் மூலமாக உங்களது வாசகர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யூபி என்கின்ற மாகாணத்தில் ஒரு சிறிய ஊர் தாத்ரி, அங்கு அக்லாக் என்கின்ற ஒருவன், அவன் இந்த ராகுல் யாதவ் என்கின்ற வீட்டிலிருந்து திருடி 3 மாத கன்றை திருடி சென்று விட்டான். தன் வீட்டு திருடி போன கன்றை தேடி சென்ற போது அதே தெருல பக்கத்தில் ஒரு வீட்டு வாசல்ல இவனுடைய மாட்டினுடைய கன்றின் கால் இருந்து பார்த்து உள்ளே போனால் அங்கே அவன் இருப்பதை பார்த்து இயற்கையாகவே திருட்டு கொடுத்தவன் கோபப்பட்டது போல கோபப்பட அவன் எதிர்த்து பேச இருவருக்குள்ளே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதல்ல டேனிஷ் என்பவன் அக்லாக்கனுடைய மகன், அவன் தன் கையில் இருக்கிற துப்பாக்கியினால இந்த ராகுல, அதாவது யார் ஒருவன் கண்ட திருட்டு கொடுத்தானோ பறி கொடுத்தானோ அவன் சுட்டு கொண்டு விட்டான், சுட்டு விட்டான். அதனால இன்றைக்கும் அந்த கன்று திருட்டு போனது கொடுத்த இழந்தவன் அவன் ராகுல் என் பெயர், அவன் மருத்துவமனையில இப்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை பற்றி எந்த ஊடகமும் எந்த தலைவரும் பேசுவதே இல்லை. காரணம் அவன் இந்துவாக இருக்கிற காரணத்தால் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான். ஆனால் திருடியவன் அவன் இஸ்லாமியனாக இருக்கிற காரணத்தால் செய்தி பரவி ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஒரு கலவரம் ஏற்பட அவன் அடிக்க, அதனால் அவன் இறந்து விட்டான் என்பது உண்மை. ஆனால் அவன் திருடியவன், இறந்து விட்டது தவறு. வன்முறையை பயன்படுத்தி தன்னுக்குத்தானே சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது காட்டுமிராண்டித்தனமானது, அதை நான் ஆதரிக்கவே இல்லை. ஆனால் இந்த செய்தி எங்கோ ஒரு மூலையில, அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கவில்லை. ஆனால் திட்டமிட்டு இந்த விஷயத்தை ஊதி பெருக்காக்கி உலக நாடுகளுக்கு பரவ செய்கின்றார்கள். ஆனால் இந்த கூட்டம் தாக்கினதால் தான் அகிலாஷ் செத்து போனார். ஒரு திருடன், அவனுக்கு ஆதரவாக அகில உலகமும் இப்போது குரல் கொடுக்கிறது. இதைத்தான் நாம திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் இவனை பற்றி இன்னொரு விவரம் சொல்கின்றேன். அவனுடைய விசா, அவனுடைய பாஸ்போர்ட்ல அவன் பாகிஸ்தானுக்கு சென்று அடிக்கடி வந்திருக்கிறான். பாகிஸ்தானுக்கு சென்று வந்த பிறகு வாழ்க்கையில வளங்கொழித்திருக்கிறது. ஒரு கார் வாங்கியிருக்கிறான் தேவையில்லாமல். ஐயா, நீங்க தாத்ரி சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா அந்த மூடிஸ் அறிக்கையில பாரதிய ஜனதா தலைவர்களோட சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் முன்னிட்டு சொல்றாங்க. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க, அதுதான் நியாயமானது. அதனால இந்த பாகிஸ்தான் சென்று திரும்பி வந்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கையில வளங்கொண்டிருக்கனால எனக்கு என்ன தோன்றுகின்றது,
இவன் கன்றை திருடுவதே கூட ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒரு கெட்ட சூழ்நிலையை பரப்புவதற்காக திட்டமிட்டு சதி செய்திருப்பானோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. இதையெல்லாம் ஆராயாமல் ஊடகங்கள் ஒரே பக்கத்துல இதற்கு சம்பந்தமே இல்லாத மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது என்பது ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியில ஒரு உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு செய்து வருகிறார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இல கணேசன்.